வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ அதாவது இது வரைக்கும் எதுவும் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கல அப்படின்னா கடைசி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நீங்கள் டெலகிராமில் சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸ் இயர் பேப்பருக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இதில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இன்னும் புது புது அப்டேட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெலகிராம் சேனலில் தான் கொடுப்போம். ஓகே, அதனால இதில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அடுத்ததாக உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், எந்த டேட்ல எந்த டைம்ல எக்ஸாம் அப்படிங்கறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா sscsr.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட சதர்ன் ரீஜியனோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது நீங்க தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுல உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். நீங்க வேற ஸ்டேட்ல எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கான எஸ்எஸ்சியோட ரீஜியன் என்னவோ அதுல நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் நாகர்கோயில் அந்த மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க கேரளால எக்ஸாம் சென்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க கேகேஆர் ரீஜியன், அதாவது கேரளா கர்நாடகாவுக்கு தனியா ஒரு ரீஜியன் இருக்குது, தனியா ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ல தான் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்க எக்ஸாம் சென்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா sscsr.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த சதர்ன் ரீஜனோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் டெல்லி போலீஸ் அப்படிங்கக்கூடியது தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதுல என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நோ த ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்துடும். ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கக்கூடியது இதுல கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசன் இனிமேல் நீங்க அப்ளை பண்றப்போ ரிப்பீட் ஆகாம பாத்துக்கோங்க. அதுதான் நீங்க பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் அக்செப்ட் ஆயிருக்குதோ அவங்க தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்ததா நோ யுவர் ரோல் நம்பர், டைம், டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க. அடுத்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நோ ரோல் நம்பர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்ல எக்ஸாம் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க, எந்த ஷிஃப்ட்ல எந்த ஊர்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றப்பதான் தெரிய வரும். இதை நீங்க ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருக்காங்களோ இதுக்கு 4 நாளைக்கு முன்னாலதான் உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ அதனால நீங்க 4 நாளைக்கு முன்னால இல்லாம அதுக்கும் அதிகமா நாள் இருக்கிறப்ப செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகாது. எனக்கு டவுன்லோட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்க வேண்டாம். இந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால ட்ரை பண்ணுங்க, டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலயே 3ஆவதா டவுன்லோட் அட்மிஷன் சர்டிபிகேட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க இதுக்கு முன்னால பாக்குறப்ப இதுலயே பாத்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் வந்திருக்கும். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது நீங்க அந்த எக்ஸாம் சென்டர் பாத்தீங்களா, எக்ஸாம் டைம் டேட்லாம் பாத்தீங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பரும் இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒன்னு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க, இல்லைன்னா ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு டவுன்லோட் அட்மிஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிரும். இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட்னாலும் எடுக்கலாம், இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணாலும் எடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் கொண்டு போனாலுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க இப்படியே டைரக்டா கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஏதாச்சும் ப்ரௌசிங் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு சிலருக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க டைரக்டா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், பாஸ்வேர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். இப்போ 6/3/2003 அப்படிங்கிறது இவரோட டேட் ஆஃப் பர்த்.
அதை ஸ்பேஸ் விடாம நடுவில் எதுவும் ஐஃபன் அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி டைப் பண்றதா வந்து பாஸ்வேர்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நீங்க லாகின் பண்றதுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியலாட்டும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் சென்டர்ல இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறது இருக்கும், ரிப்போர்ட்டிங் டைம் இங்க இருக்கும், என்ட்ரி க்ளோசிங் டைம் இங்க இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11:15 வந்து ரிப்போர்ட்டிங் டைம், 12 மணி வந்து என்ட்ரி க்ளோசிங் டைம். ஆனா எக்ஸாம் வந்து இவருக்கு 12:30க்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. 12:30 to 2:30 தான் இந்த எக்ஸாம் வந்து 2 மணி நேரம் நடக்கும். ஸோ 12:30க்கு தான் இவருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் ஒரு 12:15 போனா போதுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. 12 மணிக்கே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு ½ அன் அவருக்கு முன்னாலே வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட அட்மிட் கார்டில் எந்த டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த டைமுக்கு 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதனால இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த டைம் தான் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த டைமுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க அட்லீஸ்ட் இந்த டைமுக்காவது வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அதுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாலே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த சென்டரை வந்து எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் தனியா இருக்குது, டெலகிராம் குரூப் தனியா இருக்குது. டெலகிராம் குரூப்லயுமே வந்து 40,000 பேர்கிட்ட இருக்காங்க. நீங்க அதுலயே மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க போற இடம் புதுசு அப்படின்னா இந்த எக்ஸாம் சென்டர் வந்து எப்படி ரீச் பண்ணணும், இந்த இடத்து வரைக்கும் வந்துருவேன். இப்போ நீங்க மதுரையில உங்களுக்கு சென்டர் அப்படின்னா நான் மதுரை மாட்டுத்தாவணி வரைக்கும் வந்துருவேன், அதுக்கப்புறம் எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியலன்னா நீங்க கண்டிப்பா அந்த குரூப்ல கேட்டீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண வேற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுல எக்ஸாம் வென்யூ இதுல கொடுத்துருப்பாங்க, எக்ஸாக்டா எந்த சென்டர்ல எக்ஸாம், அதோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் 50 கொஸ்டின் கேட்பாங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம், 2 மணி நேரம் டைம் இருக்கும். மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். இதுல வந்து டயர் 1லேயே வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணணும். 2 மணி நேரமும் நீங்க ஆக்டிவா இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ½ மணி நேரம் வந்து எல்லாருமே ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கடைசி ஒரு ½ அன் அவர் வந்து மேக்சிமம் எல்லாருமே வந்து டவுன் ஆயிடுவாங்க. அதனால அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலேயாவது நீங்க அதிகமா மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க. இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் அட்டம்ப்ட்டுமே வந்து நீங்க முன்னாலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறது நல்லது. ஃபர்ஸ்ட் நான் இதை தான் அட்டன் பண்ண போறேன், அடுத்து இதை அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் போட்டவங்க நீங்களே டிசைட் பண்ணிருப்பீங்க. இல்ல நான் அந்த அளவுக்கு இன்னும் பிராக்டிஸ் பண்ணல, இப்பதான் ஓரளவு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து ஜிகே அட்டன் பண்ணுங்க, 2வதா இங்கிலீஷ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், 2வதா ஜிகே. ஆனா ஃபர்ஸ்ட் 2 இது வந்து பாத்தீங்கன்னா ஜிகே இங்கிலீஷை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா கம்ப்ளீட் பண்ணணும். இதுல நீங்க வந்து டைமை சேவ் பண்ணணும். ஓகே, இப்ப ஜிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 50 கொஸ்டின் நீங்க ரீட் பண்ண போறீங்க, தெரிஞ்சா அட்டன் பண்ண போறீங்க, தெரியலனா ஸ்கிப் பண்ண போறீங்க. அட்டன் பண்றதுன்னா ஒரு கிளிக் தான் பண்ண போறீங்க, அதுக்கு அதிகமா டைம் எடுக்க போறது கிடையாது. ஸோ அப்போ 50 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு 10 நிமிஷமே அதிகம் தான். ரீட் பண்ணிட்டு கிளிக் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். 10ல இருந்து 12 நிமிஷத்துக்குள்ள அதை வந்து முடிச்சிடணும். இங்கிலீஷ்ல கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னால அதுக்கு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய டைம் எல்லாம் நீங்க வந்து ரீசனிங்க்கும் மேத்ஸுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அதுல தான் டைம் அதிகமா இருக்கும். ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேர்ட் ப்ரியாரிட்டி வந்து ரீசனிங்க்கு கொடுங்க. ரீசனிங்லயுமே வந்து 50க்கு 50 கொஸ்டினையுமே ஒரே தான் நான் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா 50 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் 7ல இருந்து 10 கொஸ்டினாவது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டினா இருக்கும். உங்களால வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கொஸ்டினா கூட இருக்கும். நான் கண்டுபிடிச்சிருவேன் சொல்லி ஒரு கொஸ்டினுக்கே 3 நிமிஷம் 4 நிமிஷம் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் மேத்ஸ் அட்டன் பண்ண முடியாம போயிடும். அதனால ரீசனிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30ல இருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். அந்த ஈஸியான கொஸ்டினை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே தெரிஞ்சிடும் இதுக்கு டைம் எடுக்கும், நம்மளுக்கு வந்து உடனே ஆன்சர் வராது அப்படின்னு. அதெல்லாம் நீங்க அப்பவே ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் கூட அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. அந்த ஆப்ஷன் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 30ல இருந்து 40 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருங்க. ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்கா கூட இருக்கலாம், ஆனா டைம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கிப் பண்றதுல தப்பு இல்லை. அப்பதான் உங்களால வந்து மேத்ஸ்லயுமே மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி அடுத்ததான் வந்து மேத்ஸ் நீங்க அட்டன் பண்ணுங்க.
மேத்ஸுக்குமே இதே தான். எல்லா கொஸ்டினையும் நான் வந்து அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுலயுமே வந்து ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் வந்து டைம் டேக்கிங் கொஸ்டின் இருக்கும். அட்லீஸ்ட் 10 கொஸ்டினாவது வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், கால்குலேட்டிவா தான் இருக்கும். பர்டிகுலரா இந்த எக்ஸாம்ல அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க அந்த கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு அட்டன் பண்ற 5 கொஸ்டின் வந்து டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின் அப்படின்னா அதுலயே உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுலயும் ஸ்கிப் பண்ண கத்துக்கணும். இது டைம் எடுக்குது, சால்வ் பண்றதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடணும். இதுலயுமே அட்லீஸ்ட் 30 கொஸ்டினாவது வந்து ஈஸியா தான் இருக்கும், டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், 30 இருந்து 40 செகண்டுக்குள்ள கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இதுலயும் ஸ்கிப் பண்ணிருப்பீங்க, ரீசனிங்லயும் ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த ஸ்கிப் பண்ண கொஸ்டின் எல்லாம் கடைசியா அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. அதுலயும் 1-2 எனக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமா எடுக்குது, இல்லைன்னா அதுக்கு ஒரு ஐடியாவே வரல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 200 கொஸ்டின்ல ஒரு 10-15 கொஸ்டின் மேத்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா தப்பு கிடையாது. வேகன்சி அதிகம் அப்படின்னால உங்களால வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட அட்டெம்ப்டை நீங்க கொடுக்க பார்க்கணும், டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம அட்டன் பண்ணணும். இதுதான் மெயின். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து மறுபடியும் ரீசனிங் அட்டன் பண்றீங்க, அதுல வந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அட்டன் பண்ணிட்டு அடுத்து இன்னும் டைம் இருக்கணும். ஓகே, அந்த டைம்ல வந்து மேத்ஸ்ல ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸை திரும்ப வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். இப்போ நான் சொன்னதை டைரக்டா போய் நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் ட்ரை பண்ணி பார்க்காம முன்னாலேயே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த பிடிஎஃப்லயாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா டெஸ்ட் சீரிஸ் எதுல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுலயாவது ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதனால ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு மெயினானது என்ன அப்படின்னா, இதுல வந்து ஜிகே இங்கிலீஷ்ல வந்து 50 கொஸ்டின், 100 கொஸ்டின். ஓகே, பர்டிகுலரா ஜிகேல உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கலாம், ஆனா கான்பிடண்டா இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 5-6 கொஸ்டின்ல நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க, 2ல் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டைம்ல வந்து ஆன்சர் பண்றீங்க, 4 ஆப்ஷன்ல 2 வராது, இந்த 2ல் ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னா அதுல ரிஸ்க் எடுத்து நீங்க அட்டன் பண்றது தப்பு இல்லை. ஆனா எதுவுமே தெரியாம நீங்க சும்மா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் போயிடும். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நீங்க தப்பாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அதிகமாயிரும். ஸோ நீங்க வந்து ஆக்சுவலா அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ், கரெக்டா அட்டன் பண்ண கொஸ்டின்ஸை வச்சு பார்த்தா நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா தப்பா நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணனால உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ல போய் உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க கண்டிப்பா இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கை வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிருங்க, அதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். நீங்க டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்கன்னா அதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது, எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணலாம். அந்த மைண்ட் செட்ல இதுல நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய டிராபேக் ஆயிரும். அதனால நீங்க கரெக்டா அட்டன் பண்ணுங்க, தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. முன்னாலே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அங்க எக்ஸாம் ஹால் பக்கத்துல போய் எங்கேயாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேக்ஸிமம் எஸ்எஸ்சிக்கு போடுற எக்ஸாம் சென்டர் எல்லாமே ஊருக்கு வெளியில அவுட்டர்ல தான் இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர்ல இருக்காது. அதனால நீங்க முன்னாலேயே பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொண்டு போகணும். ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 2 கொண்டு போகணும். நீங்க அப்ளை பண்ணப்போ லைவ் போட்டோ தான் அப்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி போட்டோ வந்து நீங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொண்டு போங்க. அடுத்ததா ஒரிஜினல் ஐடி கார்டு கொண்டு போகணும். ஆதார் கார்டு, இல்லைன்னா பேன் கார்டு, இல்லைன்னா ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி கார்டு வந்து ஏதாச்சும் கொண்டு போகணும். பேப்பர் பென் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அது நீங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் பெண்ணுமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, பேப்பரும் கொடுத்துருவாங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக, மேத்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக பேப்பர் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணும்னு கேட்டாலும் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பேப்பர் 2 பேப்பர்லயே முடிஞ்சிடும். இதுல 50 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னால 2 பேப்பர் வேணா தேவைப்படலாம், அவ்வளவுதான். அதான் ட்ரெஸ் கோட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இதுல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. நீங்க டிஷர்ட் போட்டு போகலாம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போகலாம், ஷர்ட் போட்டு போகலாம், கேர்ள்ஸ் வந்து சுடிதார் போட்டு போகலாம், அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா இதுல உள்ள வந்து பெல்ட், வாட்ச் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேர்ள்ஸுமே வந்து ஜுவல்ஸ் போட்டு போறதை அவாய்ட் பண்ணுங்க. தாலி இருக்குதுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா அதை தவிர வேற ஏதாச்சும் ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க வீட்லயே வச்சுட்டு போறதுதான் நல்லது. மொபைல் போன்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா எக்ஸாம் சென்டருக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா அங்க மொபைல் போன், பேக் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க, காமனா எல்லாரும் இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேக், மொபைல் போன்லாம் கொண்டு போனீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பர்டிகுலரா இந்த எக்ஸாமுக்கு வந்து 2 மணி நேரம் அப்படிங்கறனால தண்ணி கொண்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 2 மணி நேரமும் உங்களோட மைண்டை நீங்க ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா நடுவில் தண்ணி குடிக்காமலே இருந்தீங்கன்னா அதனாலேயே உங்களுக்கு டயர்ட் ஆயிரும். ஸோ அட்லீஸ்ட் ½ ஹவருக்கு ஒருக்கா லைட்டா தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் வந்து நீங்க கண்டிப்பா கொண்டு போங்க.
வாட்டர் பாட்டில் கொண்டு போறீங்கன்னா அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். உள்ள தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தெரியணும். அது மேல எதுவும் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கரை எடுத்துருங்க. இல்ல டிரான்ஸ்பரண்டா இல்லாத பாட்டிலா இருக்குது அப்படின்னா அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்க கொண்டு போங்க. எக்ஸாம் சென்டர்ல ஒரு சில இடத்துல அவங்களே வந்து தண்ணி கொடுத்துருவாங்க. தண்ணி வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு திருப்பி வர்ற டைம்ல 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதனால நீங்க வாட்டர் பாட்டில் கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு கொண்டு போங்க. மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு பரவாயில்ல, அதுல வந்து 1 மணி நேரம் தான் நடக்கும். அதுக்கு வந்து நீங்க தண்ணி குடிக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுல வந்து வாட்டர் பாட்டில் முக்கியம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த வீடியோ நீங்க பாத்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துடுறேன். இதுல என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, இது சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்காக 2022ல வந்த எக்ஸாமுக்காக கொடுத்ததுதான். ஆனா இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ்சி எக்ஸாமோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கு, நீங்க எழுதுனதே கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்காம போயிடாதீங்க. அதாவது இதுல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கறதான் இதுல வந்து மெயினா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், டைம் எங்க இருக்கும், எப்படி நீங்க அட்டன் பண்ணா ஆப்ஷன் வந்து சேவ் ஆகும், எப்படி அட்டன் பண்ணா ஆப்ஷன் சேவ் ஆகாது, நீங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து அங்க சேவ் ஆகாமலே இருந்துரும். அந்த இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இதுல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க நார்மலா ஆஃப்லைன்ல ஷேட் பண்ற மாதிரி இல்லாம இதுல வந்து நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.